வணக்கம் குழந்தைகளா. உங்களுக்கு நாணயத்தை சுண்டி விளையாடுறது விளையாட்டு பிடிக்குமா? யாருக்கு தான் பிடிக்காதுன்னு தானே கேட்குறீங்க. நாணயத்தை டேபிள் மேலே வச்சு சுழல விட்டா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும்ல. அதுவே நாணயங்களை வரிசையாக தொங்க விட்டு சுழல விட்டா இன்னும் சூப்பராக இருக்கும்ல. இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு சோதனையை தான் செய்ய போகிறோம். இதை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு காந்த துண்டு, காந்தத்தில் ஒட்டுற சில நாணயங்கள், ஒரு ஸ்ட்ரா, இதெல்லாம் வேணும். முதல்ல காந்தத்தில் ஒற்ற நாணயங்களையும் ஒட்டாத நாணயங்களையும் பிரிச்சுக்கணும். இப்போ இந்த காந்தத்தில் ஒன்று கீழே ஒன்று வர்ற மாதிரி 5 நாணயங்களை வரிசையா வச்சோம்னா இந்த 5வது நாணயம் தொங்குறது மாதிரி இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இப்போ ஸ்ட்ரால இந்த கடைசி நாணயத்தை ஊதுனோம்னா அழகா வேகமா ரொம்ப நேரம் சுத்துது. இப்போ கடைசி நாணயத்தை எடுத்து 4வது நாணயத்தை ஊதுனோம்னா இதுவும் சுழலும், ஆனா ரொம்ப நேரம் சுழலாது. அடுத்ததா இந்த 4வது நாணயத்தையும் எடுத்துட்டு 3வது நாணயத்தை ஊதுனோம்னா இது சுழல்ற நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. இதே மாதிரி நம்ம திரும்பவும் 3வது நாணயத்தை எடுத்துட்டு 2வது நாணயத்தை ஊத முயற்சி செஞ்சோம்னா இதை சுழல வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, நாணயங்களின் எண்ணிக்கை குறைஞ்சதால காந்தத்தோட ஈர்ப்பு விசை அதிகமாயிருச்சு, உராய்வும் அதிகமாயிருச்சு. இது ரொம்பவே எளிமையான ஒரு சோதனை தானே. இதை செய்யறப்போ நீங்களும் இவங்கள மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அடிப்படை தத்துவம். நியூட்டனின் முதல் விதி. எந்த ஒரு பொருளும் புறவிசை எதுவும் செயல்படாத வரையில தன்னோட ஓய்வு நிலையிலோ அல்லது சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் நேர்கோட்டு பாதையிலோ தொடர்ந்து இருக்கும். 5வது நாணயத்தில் புறவிசையான உராய்வு விசை மற்றும் காந்த விசை மிகவும் குறைவா இருக்கிறதால 5வது நாணயம் தொடர்ந்து வேகமா சுழன்றுகிட்டு இருக்கு. 2வது நாணயத்தில் புறவிசையான உராய்வு விசை மற்றும் காந்த விசை அதிகமாக இருக்கிறதால 2வது நாணயம் சுழல சிரமப்படுது.